ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜா சமையல். இன்றைக்கி நம்ம குழந்தைகளுக்கெலாம் ரொம்பவே பிடிச்ச வீல் சிப்ஸ் வீட்டிலையே ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இதே மாவை யூஸ் பண்ணியே குழந்தைகளுக்கெலாம் பிடிச்ச மாதிரி ஆனால் அவனா ஏபிசிடி 1 2 3 இந்த மாதிரியும் நம்ம செய்யலாங்க. இதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேங்க. மாவு ஜவ்வரிசியாக பார்த்து எடுத்துக்கோங்க. 1 கப்புங்கிறது 200 கிராம் அளவுங்க. இப்போ இதை நாம் மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நான் அரைக்கிறதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேங்க. இந்த மாவு ஜவ்வரிசியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்ல பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த மாவு ஜவ்வரிசியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேங்க. இந்த மாவு ஜவ்வரிசி ரொம்ப நைஸாலாம் இருக்காது, கொஞ்சம் ரவை மாதிரி கொஞ்சம் அந்த பதத்தில் தான் இருக்கும். இப்போ அடுத்ததாக நாம் எந்த கப்பில் மாவு ஜவ்வரிசி மெஷர் பண்ணோமோ அதே கப்லையே ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி நல்லா சூடாக கொதிக்க வச்சு ரெடி பண்ணிக்கலாங்க. நான் இப்போது இந்த கப்பில் தான் 1 கப் மாவு ஜவ்வரிசி எடுத்தேன், அதனால் இதிலையே இப்போ ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க சேர்த்துக்கணும். இப்போ தண்ணி நல்லா சூடாகட்டும். இப்போ அடுத்ததாக இந்த வீல் சிப்ஸுக்கு தேவையான அளவு உப்பை நம்ம இந்த சுடுதண்ணிலே சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி சேர்த்துக்கும் போது நமக்கு ஈவனாக ஒரே மாதிரி இருக்கும். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நாம் இந்த தண்ணியை அந்த மாவு ஜவ்வரிசியோடு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கொதிக்க வச்ச சுடு தண்ணியை இந்த அரைச்சி வச்சிருக்கிற மாவு ஜவ்வரிசியோடு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஒரே மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நல்லா ஒரு வாட்டி சேர்த்து விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாங்க. இப்போ இது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறட்டும். நம்ம காலையில் எடுத்து பார்க்கலாம். கட்டி கட்டியாக இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்பட தேவையில்லைங்க. இதை நாம் இன்னொரு வாட்டி மிக்சியில் சேர்த்து நல்லா அரைக்க தான் போகிறோம். அப்போ இது நல்லா கரெக்டாக ஒரே மாதிரி ஆகிடும். இப்போ அதனால் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ நாம் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போது இது ஒரு 8 மணி நேரத்துக்கு நல்லா ஊறிடுச்சுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சேர்ந்து வந்துருச்சுன்னு. இப்போ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வீல் சிப்ஸ் செய்யும்போது நாம் ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு முக்கியமான ஸ்டெப் இந்த அரைக்கும் போது மொத்தமாக போட்டு அரைச்சிடக்கூடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு 2-3 வாட்டி அரைச்சிக்கோங்க. அடுத்ததாக இதை நாம் சுத்தமாக தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைக்க முடியாது. அதனால் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தாங்க தண்ணி சேர்த்து அரைக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்து அரைச்சிடக்கூடாது. இந்த மொத்த மாவையும் அரைக்கிறதுக்கே நான் இந்த கப்பில் உள்ள தண்ணியை தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன். நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து அரைச்சிட்டா கூட இந்த வீல் சிப்ஸ் நமக்கு போட வராது. இப்போ அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கிறேங்க. இந்த வீல் சிப்ஸ் செய்யும்போது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான டிப்ஸ் இது தாங்க. அரைக்கும்போது தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே பார்த்து சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதை மட்டும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா நமக்கு வீல் சிப்ஸ் கரெக்டாக வந்துடுங்க. இப்போ நான் மிச்சம் இருக்கிற மாவு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நான் எல்லா மாவையும் அரைச்சி எடுத்தாச்சுங்க. பாருங்கள், மாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த வீல் நல்லா கரெக்டாக ஈஸியாக ஃப்ளோவாக போடுறதுக்கு வரும். இப்போ அடுத்ததாக நான் இந்த மாதிரி ஒரு ஆயில் கவர் எடுத்து வச்சுருக்கேங்க.
இந்த மாதிரி மேலெல்லாம் நல்லா கட் பண்ணிவிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ஒரு திக்கான பாலித்தீன் கவர் இல்லைனா பால் கவர் கூட எடுத்துக்கலாம். இப்போது இந்த கவரில் வந்துட்டு மாவை சேர்த்துக்கலாங்க. ரொம்ப ஃபுல்லாக சேர்த்துக்க வேணாம், ஒரு பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டா போதுங்க. நல்ல இந்த அளவுக்கு திக்காக இருக்கிற எந்த பாலித்தீன் கவர் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா டைட்டாக ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, கீழே வந்துட்டு இப்போ இந்த வீல் சிப்ஸ் போடுறதுக்காக நம்ம கட் பண்ண போகிறோம். அப்போ வந்துட்டு ரொம்ப பெருசாக கட் பண்ணிடக்கூடாதுங்க. ஒரு சின்ன ஹோல் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்புறம் ஒரு 2 இது போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சரியாக வரலன்னா அப்புறம் இன்னும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதனால் ஃபஸ்ட்டு டைம் கட் பண்ணும்போது ரொம்ப குட்டியாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீல் சிப்ஸ் போட ஆரம்பிக்கலாங்க. பாருங்கள், ஃப்ளோ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சைஸும் உங்களுக்கு இது கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் பெருசாக கூட கட் பண்ணிக்கலாம். ஆனால் இது கரெக்டான அளவுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த டிசைன் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாங்க. இந்த வீல் சிப்ஸ் போடுறதுக்கு மாவு கன்சிஸ்டன்சி தாங்க கரெக்டாக இருக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் வீல் மாதிரி போட்ட உடனே அதெல்லாம் அப்படியே ரவுண்டாக ஒன்று சேர்ந்துக்கும். இல்லை ரொம்ப திக்காக இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த ஃப்ளோ ஈஸியாக வராதுங்க. அதனால் இந்த அளவு கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் கரெக்டான அளவில் தண்ணி மட்டும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இதே மாதிரியே நான் எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் போட்டுக்கலாங்க. நம்பர்ஸ் போட்டுக்கலாம், ஸ்டார் போட்டுக்கலாம், ஆனா போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியே நான் எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையும் போட்டு முடிச்சாச்சுங்க. இந்த டிசைன் தான் இல்லைங்க, உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு நாளைக்கு மட்டும் நான் வீட்டுக்குள்ளே நிழலில் காய வச்சுட்டு ஒரு 2 நாளைக்கு வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் இது எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ இது மாதிரியே இந்த இடத்துல நான் ஆனா ஆவண்ணா 1 2 3 அப்புறம் ஏபிசிடி இதெல்லாம் போட்டிருக்கேங்க. அது மாதிரி உங்களுக்கு குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எது வேணும்னாலும் இந்த மாவை யூஸ் பண்ணி போடலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 2 நாளைக்கு நான் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது நல்லா காஞ்சி வந்துருச்சுங்க. பார்க்குறதுக்கே அப்படியே கண்ணாடி மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த சைடு நம்ம போட்டு வச்சுருந்த ஆனா ஆவண்ணா இந்த நம்பர்ஸ் ஏபிசிடி இதுவும் நல்லா காஞ்சி வந்துருச்சுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி பார்க்கலாம். ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக நல்லா பொரிஞ்சு வருது. அவ்வளோதாங்க. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரியே நம்ம சேனலில் நிறைய வடகம் ரெசிபீஸ் போட்டிருக்கோங்க. அந்த வீடியோஸோட லிங்க்கும் மில்க் பிக்கீஸ், ஓரியோ, போர்பன், குட் டே பிஸ்கெட்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஐஸ்கிரீம் பண்ணுறதுங்கிற வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோலாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ ஒயிட்டாக நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சுஜா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.